ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நிரஞ்சனாஸ் வியூ. இந்த வீடியோவில் சென்னை புக் ஃபேர் 2025 நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்றதை தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் புக் ஃபேரில் நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்றதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி என்ன புக்ஸ் வாங்க போகிறீங்க, அந்த புக்ஸ் எல்லாம் என்ன ரேட்டில் வரும், உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுன்றதை நோட் பண்ணிவிட்டு போங்க. இல்லைனா அந்த 900 ஸ்டால்ஸில் எந்த புக் வாங்கணுன்னே நம்மளுக்கு ஐடியா இருக்காது. ஒரு புக் பார்க்கும்போது அதோட விலை அதிகமாக தெரியும். ஸோ அதை வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு டைலாமாலேயே நம்ம எதுவுமே வாங்காமல் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த தடவை புக் ஃபேர் போகும்போது நான் என்னென்ன புக் வாங்க போகிறேன், என்னோடய பட்ஜெட் என்னதுன்றதை நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுட்டேன். நோட் பண்ணி வச்சதும் இல்லாமல் அது எந்த பப்ளிகேஷன் புக் அண்ட் அந்த பப்ளிகேஷன் எந்த ஸ்டால் நம்பரில் இருக்குன்றதையுமே நோட் பண்ணிட்டேன். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பாப்பாசி வெப்சைட்டில் இருக்குது. ஸ்டால் நம்பர் அது ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா, எந்த பாதையில் இருக்குன்றதை கூட எல்லாமே உங்களுக்கு பாப்பாசி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன புக்ஸ் வாங்கினேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் விகடன் பப்ளிகேஷனில் போயிட்டு முத்துக்குமார் அவர்கள் எழுதிய 2 புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஆனந்த யாழை பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதிலிருந்து முத்துக்குமார் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எழுதின புக்ஸ் படிக்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. அதனால் அவர் எழுதின புக்ஸில் ஒரு 2 புக் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று அணிலாடும் மூன்றில், இன்னொன்று வேடிக்கை பார்ப்பவன். இந்த 2 புக்ஸும் விகடன் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வாங்கினேன். 405 ரூபா எனக்கு ஆச்சு இந்த 2 புக்குக்கு. அதுக்கப்புறம் மறக்கவே நினைக்கிறேன்ற புக்கு என்னோட லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதை வாங்குறதுக்காக வம்சி புக்ஸ், அதாவது வம்சி பப்ளிகேஷன் ஸ்டாலை தேடிட்டு இருந்தேன். அது 497 சம்திங் இருந்தது. அந்த புக்ஸ் அந்த ஸ்டாலை தேடிட்டு இருக்கும்போது இந்த பெத்தவன்ற புக்கு என் கண்ணில் பட்டுச்சு. அமேசானில் இது டெலிவரி சார்ஜோடு அதிகமாக வந்ததுனால வாங்காமல் இருந்தேன். இதே கடையில் மறக்கவே நினைக்கிறேன் புக்கும் இருந்துச்சு. அதனால் இந்த 2 புக்கும் சேர்ந்து வாங்கிடலாம் சொல்லிவிட்டு இந்த 2 புக்கையும் எடுத்துகிட்டு நான் பில் போட தான் கிளம்புனேன். அப்போது ஒரு அண்ணாவை கூப்பிட்டு பஷீர் புக் படிச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, லாஸ்ட் இயர் நம்ம பஷீரோட புக் மதில்கள் ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த புக் படிச்சிருக்கேன். ஏன் நம்ம இந்த தடவை பஷீரோட புக்கு வாங்கவே இல்லை, லிஸ்ட்டில் இல்லவே இல்லையே, சரி பேசாமல் அவரோட புக்கு ஒன்று வாங்கிடலான்றதுக்காக. ஸோ பஷீர் அவர்களோட புக்கையும் ஒன்று வாங்கணுன்றதுக்காக இந்த 3ஆவதாக இந்த பத்மாவி நாடு புக் லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு. அப்போது என் கண்ணில் தட்டுப்பட்டது தான் இந்த தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ன்ற புக்கு. இந்த டைட்டில் பார்த்தோன்னே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா நிறைய புக்ஸ் காமிச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே, எனக்கு அவங்க முராகாமி புக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது தமிழில் தான் இருந்துச்சு, இங்கிலீஷில் இல்லை, தமிழில் இருந்துச்சு. சரி இங்கிலீஷ்லேயே வாங்கிக்கலான்ட்டு யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காமெடி புக்ஸ் இருக்குதா எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கும் போது இந்த ஒற்றன்ற புக்கை சேர்த்து விட்டார் லிஸ்ட்டில். இந்த ஒற்றன் அசோகமித்ரன் அவர்கள் எழுதின புக்கு, இது நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும், ஆனால் எண்டிங் மட்டும் எமோஷ்னலாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த புக்கையும் என் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டார். ஸோ மொத்தம் 1 2 3 4 5 புக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 5 புக்ஸும் வாங்கிட்டு வெளியில் வரும்போது இந்த 7 தலைமுறைகள் அலெக்ஸ் ஹெலின்னு எழுதுறவரோட புக்கும் இருந்துச்சு. சரி இதுவுமே வாங்கிடலாம், 5ஓட 6 இதுவும் சேர்த்து வாங்கிடலாம் சொல்லிட்டு இதையும் சேர்த்து பில்லு போட்டேன். ஸோ இந்த 2 புக்கை வாங்க போனேன்னா கூட இந்த 4 புக்கு சேர்த்து 6 புக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட மொத்த விலை 1143 ரூபா ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி புக்ஸ் பை அதித்தின்றவங்க சேனல் நான் பார்த்துருந்தேன். அவங்க இந்த 2, அதாவது சந்தியா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து சதுராகராதி, அதுக்கப்புறம் தாயார் சன்னதி என்ற இந்த 2 புக்கையுமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கூடவே தாயார் சன்னதி நீங்கள் திருநெல்வேலி சைட்லேருந்து சென்னையில் செட்டில் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிக்க மிஸ் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு பொண்ணாக இருந்துட்டு இந்த புக்கை படிக்கலனா எப்படி, திருநெல்வேலியை பற்றி தெரிஞ்சுக்கலனா எப்படின்றதுக்காக இந்த தாயார் சன்னதி புக்கை என் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருந்தேன். சதுராகராதி ஒரு டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தமிழ்லேயே நிறைய வார்த்தைகள் தெரியாமல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆ இ என்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 புக்குமே சந்தியா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வாங்கிட்டேன். இந்த 2 புக்கு 700 ரூபா வரும்னு நினச்சிருந்தேன். பட் 751 ரூபா வந்துச்சு. சரின்ட்டு இந்த 2 புக்குமே வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக ஹெர் ஸ்டோரிஸ் பப்ளிகேஷன்லேருந்து துப்பட்டா போடுங்கள் தோழின்ற இந்த புக்கை வாங்கியிருந்தேன். அந்த ஹெர் ஸ்டோரி பப்ளிகேஷனில் இன்னொரு ஒரு புக் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. ஆண்களை ஆதரிக்க அதிமுக்கியமான காரணங்கள்ன்ட்டு ஒரு புக்கு. அப்படி என்னடா காரணங்கள்லாம் இருக்குன்றத ரொம்ப ஆர்வமாக நான் ஆசையாக திறந்து பார்த்தேன். பட் அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே நம்ம தான் எழுதிக்கணும் போலன்ட்டு அந்த புக்கை வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த புக் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் 90 ருபீஸ்க்கு கிடச்சிது. அமேசானில் 200 ருபீஸ் ஆஃபரில் எனக்கு அன்றைக்கி 90 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இந்த புக் வாங்கினதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு.
இந்த வருஷம் நான் மொத்தமே 11 புக்ஸ் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் இயர் 7 to 8 புக் வாங்கினேன். லாஸ்ட் இயர் தான் நான் அட் அ டைமில் அவ்வளோ புக் வாங்கினது. இந்த வருஷம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 to 4 புக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த 2025 புக் ஃபேரில் நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன புக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், டாடா.